கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். இந்த படத்தோட ரிலீஸ் வந்து ரொம்ப லேட் ஆகும், படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். அதில் ட்ராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, படத்தோட ப்ரீமியர் அப்படின்றது 22ஆம் தேதி, படத்தோட ரிலீஸ் வந்து 23ஆம் தேதி வேர்ல்டு வைடாக ஆக போகுது அப்படின்ற மாதிரி. பின்னர் யுனைடெட் கிங்டம் அண்ட் இங்கிலாந்து, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியர் புக்கிங்கான ஸ்லாட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது 23ஆம் தேதியா இல்லை வந்து மற்ற டேட்ஸ் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. அந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் வெயிட்டிங்கே. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டேரக்டர்ஸ், மூவி ட்ராக்கர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு விடாமுயற்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகாததுக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அண்ட் தில்ராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டிலே தேட்டர்ஸ் கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை. அண்ட் சங்கர் அண்ட் லைக்கா இவங்க 2 பேருக்கான சில பர்சனல் இஷ்யூஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாலிடிக்ஸ் பண்ணி நம்ம விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எது எப்படியோ படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதில்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 23ஆம் தேதி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து படத்தோட மேசிவான அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு, படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு, படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெய்லர். ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லரோட சென்சார் ஒர்க் பார்த்தீங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விடாமுயற்சி படத்தோட சென்சாரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் கண்டென்ட் அதுக்கு மட்டும் தான் சென்சார் ஆகணும். அந்த ஓவர்சீஸ் கண்டென்ட் பிரச்சனை முடிச்சு அப்படின்னா படத்தோட என்டையர் வேலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னா நிறைய ட்ராக்கர்ஸ் தான் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க, அஃபிஷியல் ட்ராக்கர்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் வந்து நம்ம ஏகேவோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.